உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கன்னி ராசியின் மாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். சுக்கிரன், செவ்வாய் மற்றும் ராகு ஆகியோரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் வலம் வருகின்றார்கள். குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ராசியிலிருந்து 3, 5ஆம் இடங்களை பார்ப்பது விசேஷ யோக பலன்களை அளிக்கவல்ல கிரக சஞ்சார நிலைகளாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். வருமானம் போதிய அளவிற்கு இருப்பது மன நிம்மதியை அளிக்கும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தால் நல்ல வரன் அமையும். திருமணமான பெண்மணிகளுக்கு கருத்தரிக்க ஏற்ற வகையில் குரு பகவானின் சஞ்சார நிலைகள் சாதகமாகவும் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய மகரத்தை குரு பார்ப்பதும் மகத்தான புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும் கிரக நிலைகளாகும். உத்தியோகம். ஜீவனக்காரரான சனி பகவான் மிகவும் அனுகூலமான நிலைகளில் சஞ்சரிப்பது விசேஷ நற்பலன்களை அளிக்கக்கூடிய யோகத்தை விளைவிக்கிறது. தற்காலிக பணிகளில் உள்ள கன்னிராசி அன்பர்கள் தங்கள் பதவிகளில் நிரந்தரம் செய்யப்படுவார்கள். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கன்னிராசியினருக்கு வெற்றி கிடைக்கும். வெளிநாடு செல்ல ஆவலுடன் காத்திருக்கும் அன்பர்களுக்கு பதவி நியமன உத்தரவு கிடைக்கும். மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஆகியோரின் பாராட்டுதல்கள் கிடைப்பது பணிகளில் மேலும் உற்சாகத்தை மேம்படுத்தும். தொழில் வியாபாரம். சனி பகவான், சூரியன், குரு, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் தொழில் மற்றும் வர்த்தகத்துறையின் ஆதிக்கமும் தொடர்பும் உண்டு. இவர்கள் அனைவரும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் உங்கள் பொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கூட்டாளிகள் ஆதரவு தருவார்கள். புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற மாதம் இந்த மாசி மாதம். உங்கள் பொருளாதார நிலையை சீர்படுத்திக் கொள்ளலாம். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கும் புதிய வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தக ஒத்துழைப்பு திட்டம் கையெழுத்தாகும். கலைத்துறையினர் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே வாய்ப்புகளை பெற்றுத் தருவார்கள். சுக்கிரனும் செவ்வாயும் புதனும் அனுகூலமாக இருப்பதால் எதிர்பார்ப்பை விட சற்று அதிகமாகவே லாபம் கிடைக்கும். சூரியன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் அரசாங்க ஆதரவு கிடைக்கும். அரசியல் துறையினர். அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கிரன், ராகு மற்றும் செவ்வாய் ஆகியோர் அனுகூலமாக இல்லை. கட்சியில் மறைமுக சூழ்ச்சிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. கட்சியினருடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருத்தல் நல்லது என்பதையும் கிரகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. மாணவ மாணவியர். பாடங்களில் ஆர்வம் மிகும். நினைவாற்றல் மேலிடும். தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று உயர்வீர்கள். நல்ல குணங்கள் அமைந்த சக மாணவர்களின் நட்பு கிடைக்கும். பலருக்கு கல்வி உதவித்தொகையும் கிடைக்கும். விவசாயத்துறையினர். செவ்வாய், ராகு இருவரும் அனுகூலமற்று சஞ்சரிப்பதால் உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம். சந்தையில் உங்கள் சரக்குகளுக்கு எதிர்பார்த்திருந்த விலை கிடைப்பது சந்தேகமே. ஒரு பக்கம் சந்தை விற்பனையில் பாடுபட்டு கொண்டிருக்கும் போது மற்றொரு பக்கம் நிதி நிறுவனங்களும் ஒத்துழைக்க மறுப்பார்கள். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் நிலைமையை சமாளிக்க வேண்டும். பெண்மணிகள். குடும்ப நிர்வாகத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதால் சமாளிப்பதற்கு சற்று சிரமப்பட வேண்டியிருக்கும். செவ்வாய் மற்றும் ராகுவின் நிலைகளினால் வயிற்று வலி, தலைச்சுற்றல், கிறுகிறுப்பு, மாதவிடாய் சம்பந்தமான தொல்லைகள் ஏற்பட்டு சிறு மருத்துவ சிகிச்சை மூலம் குணம் கிடைக்கும். பரிகாரம். விஷ்ணு வழிபாடு செய்தல் நலம் பயக்கும். சந்திராஷ்டம தினங்கள் மாசி 19 காலை முதல் 21 பிற்பகல் வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.